தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆகஸ்ட் 11ஆம் நாள் புனித கிளாராவுடைய திருவிழாவை திருச்சபை கொண்டாட அழைக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானமே மிக உயர்ந்தது. ஆனால் நம்முடைய பலவீனமோ அல்லது அறியாமையோ அல்லது பிசாசின் தூண்டுதலோ நாம் இருக்கும் நிலையை விட பறக்க ஆசைப்படுகிறோம். ஆதாமும் ஏவாளும் உயர்ந்த ஸ்தானத்தில் படைக்கப்பட்டிருந்த பொழுது கூட அதை தாண்டி அவர்களுக்கு வேண்டாத ஒன்றை அவர்கள் அடைய விரும்பி இருந்ததை எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். அதனுடைய விளைவாக தங்களிலே பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் வருவித்துக் கொண்டார்கள். கடவுள் வந்த பொழுது அவர்கள் பயந்தார்கள். ஆகவே இந்த நாளில் ஏன் நாம் பாவம் செய்கிறோம்? எதற்காக அந்த பயம் நம்மை தொற்றிக் கொள்கிறது? இதை செய்தால் இது நடக்கும் என்று தெரிந்தும் கூட ஏன் இப்படி துணிச்சலாக செய்கிறோம் என்கிற பொழுது நாம் தீய ஆவியினால் நம்மை நடத்தும்படி விட்டு விடுவதனால்தான். அப்போ இந்த திருப்பலியில் ஆவியானவரே நீர் என்னை நடத்தும் என்று அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்பது மட்டுமல்ல, ஆவியானவர் இதை செய் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதில் உறுதியாக இருந்தால், நமக்கு தேவையில்லாத விஷயங்களில் நாம் தலையிடாமல் இருந்தாலே நம்முடைய பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். இந்த திருப்பலியில் அதற்குரிய ஆசீர்வாதத்தை வேண்டுவோம். நம்மிடத்தில் இருக்கிற பயம், பயத்திற்கு காரணமான தவறுகளுக்கு இட்டு சென்ற கீழ்ப்படியாமை போன்ற பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது இரக்கத்தால் புனித கிளாரா ஏழ்மையை நாடச் செய்கிறேன். அவரது பரிந்துரையால் நாங்கள் ஏழையரின் உள்ளத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றி விண்ணரசில் உம்மை நிறைவாக கண்டு மகிழ தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 12 முதல் 22 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: இஸ்ரேலரை, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர்தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டுமென்பதன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கின்றார்? விண்ணின் வானங்களும் மண்ணும் அதில் உள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியன. இருப்பினும்
உங்கள் மூதாதையர் மீது பற்று வைத்து அன்பு கூர்ந்தார். அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினராகிய உங்களை எல்லா மக்கள் இனங்களினின்றும் இந்நாளில் இருப்பது போல தெரிந்து கொண்டார். ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள், வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், இறைவர்களுக்கெல்லாம் இறைவன், மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சுதற்குரிய கடவுள் அவரே. அவர் ஓர வஞ்சனை செய்வதில்லை, கையூட்டு வாங்குவதும் இல்லை. அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே. அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே. அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சுங்கள், அவருக்கே பணிபுரிந்து அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் பெயராலே ஆணையிடுங்கள். அவரே உங்கள் புகழ்ச்சி, அவரே உங்கள் கடவுள். உங்கள் கண்கள் கண்ட ஆற்றல் மிகு அச்செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே. உங்கள் மூதாதையர் 70 ஆட்களாய் எகிப்திற்கு போனார்கள். இப்பொழுதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்கள் போல் பெருகச் செய்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வழிப்படுத்துகிறார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார். அவர் தமது கட்டளைகளை உலகினில் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாக செல்கின்றது. பல்லவி. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலருக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறறிந்த இனத்துக்கும் இப்படி செய்வதில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 22 முதல் 27 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டு இருக்கும்போது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரமடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தபொழுது கோவில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் 2 திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டார். அவர் ஆம், செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது?
இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடமிருந்து பெறுகிறார்கள்? தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார். மற்றவரிடமிருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல. ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு. முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தாலே தாத்தேர் நாணயத்தை காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களுக்கு செலுத்து என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இதயத்திலிருந்து ஜீவ ஊற்று உங்கள் இருதயத்தை நிரப்புவதாக. பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. பன்றிகள் முன் முத்தை போடாதே. அதனுடைய வலிமை தெரியாததனால், விலை தெரியாததனால் அவை உன்னை கீறிவிடும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நான் முன்னுரையில் சொன்னது போல நமக்கு ஏன் பிரச்சனைகள் வருகிறது? நன்றாக நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கடவுளால் அனுமதிக்காத அல்லது கடவுளால் அறிவுறுத்தப்படாத நிலையில் நாம் நம்முடைய தூண்டுதலின்படி சில காரியங்களை செய்வதனால் நமக்கு பிரச்சனைகள் வந்து சேர்க்கின்றன. பெரும்பாலான பிரச்சனைகள் அப்படித்தான். ஆனால் நீங்கள் இப்படி நினைக்கலாம், இல்லையே நான் அப்படி இல்லை, ஜெபித்துத்தானே காரியங்களை செய்கிறேன், இருந்தாலும் ஏன் பிரச்சனைகள் வருகிறது? அப்படி ஒருவேளை நீங்கள் கடவுளுடைய குரலை கேட்டு காரியங்களை செய்த பிற்பாடு பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை கிறிஸ்துவே சரி செய்வார். ஆமென், ஆமென். ஆனால் கடவுளால் சொல்லப்படாமல், அறிவுறுத்தப்படாமல் நாம் நம்முடைய அறிவின் பிரகாரம், நம்முடைய உணர்வுகளின் தூண்டுதலின் பிரகாரம் காரியங்களை செய்கிற பொழுது அதில் நாம் மிகவும் சிக்கலுக்குள்ளாகும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு முதல் வாசகம் சொல்லுகிற விஷயம் என்ன? கடவுள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், அவருடைய சட்டங்களை முழு மனதோடு கடைபிடி. அவரை அன்பு செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரை அன்பு செய்கிறவர்கள் அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பார்கள். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களே கடவுளை அன்பு செய்கிறவர்கள். அப்ப இயேசு சொன்னது போல ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுவதனால் அல்ல, நான் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்கிறவனை பரலோகத்திற்கு கொண்டு செல்லப்படுவார். ஆகவே கடவுளை நான் அன்பு செய்கிற பொழுது, அவருடைய சட்டத்திட்டங்களை கை கொள்கிற பொழுது, அவருடைய குரலொலிக்கு நான் கீழ்ப்படுகிற பொழுது என்னை தேடி வருகிற பிரச்சனைகள் கூட தானாகவே விலகி போகும். எனக்கு ஒரு ஆன்ம குரு இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், கொம்புள்ளதுக்கு 5, குதிரைக்கு 10, விஷமுள்ள மனிதனுக்கு கண்ணிலும் படாமல் இருங்கள். கொம்புள்ளதுக்கு 5 அப்படின்னா ஆடு, மாடு எதெல்லாம் கொம்பு இருக்கிறதோ அதன் அருகில் செல்லும் போது அது சாதாரணமாக தானே இருக்கிறது என்று நீங்கள் அருகில் போய்விடாதீர்கள், அது திடீர்னு முட்டி தள்ளிடும். குதிரைக்கு 10 அடி, அது நம் பக்கத்தில் போகும்போது அது 10 அடி வரைக்கும் நம்மை எட்டி உதைக்கக்கூடிய பலம் வாய்ந்தது. மூன்றாவது என்ன சொல்றாங்க? விஷமுள்ள மனிதன், வஞ்சகம் நிறைந்த மனிதனுக்கு பார்வையிலே படாது. ஆகவே நீங்கள் இப்படி கேட்குறீங்களா? அப்போ அநியாயம் செய்கிறவங்க, அக்கிரமம் செய்கிறவங்க அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க, நம்ம பணிஞ்சு கீழே போகணுமா? இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? எங்கே உனக்கு பிரச்சனைகள் என்று தோன்றுகிறதோ, எங்கே உன்னை கடவுள் வேண்டாம் அங்கே நிற்காதுன்னு சொல்றாரோ, எந்த இடத்திற்கு போகக்கூடாது என்று சொல்கிறாரோ, எந்த வார்த்தைகளை பேசக்கூடாது என்று சொல்கிறாரோ, எந்த காட்சிகளை காணக்கூடாது என்று சொல்கிறாரோ, எந்த விஷயங்களை செவி கொடுத்து கேட்காது என்று சொல்கிறாரோ, எந்த ஒரு விஷயத்தை உண்ணக்கூடாது என்று சொல்கிறாரோ, எந்த ஒரு காரியத்தை உங்களுடைய உணர்வுகளில் அனுமதிக்காதீர்கள் என்று சொல்கிறாரோ, அதை நீங்கள் அனுமதிக்காமல் இருந்தாலே, செய்யாமல் இருந்தாலே பிரச்சனைகள் வராது.
ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். 8வது படிக்கிற பெண் மிகுந்த பயத்தில் காணப்பட்டார். ஆகவே அவரிடத்தில் பேச்சு கொடுத்த பொழுது இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் எழுந்து உட்கார்ந்து கொண்டு தலையை சொரிந்து கொண்டு எழுந்து வாசலில் தனியாக நடக்கிறார் என்று சொன்னார். அப்போது விசாரித்த பொழுது அவள் கடைசியாக அவள் பார்த்து தூங்குகிறது பேய் படம், ஹாரர் மூவிஸ். ஆகவே எரியிறத பிடுங்கிட்டா கொதிக்கிறது தானா நின்றுடும். அந்த மகளுக்கு எளிமையான வழி, இன்னையிலிருந்து இந்த ஹாரர் மூவியை பார்க்கறது விட்டுரு. அப்படி பார்க்கணும் தோணுச்சுன்னா ஏசப்பாவுடைய அற்புதங்கள், ஏசப்பாவை பற்றிய படங்கள், தீர்க்கதரிசிகள், இறைவாக்கினர்களை பற்றிய படங்கள் நிறைய வந்திருக்கின்றது, அவற்றை பாரு என்று சொல். 3 நாட்கள் கழித்து மறுபடியும் வந்தார்கள். எப்படி இருக்குதுன்னா, நிறைய விடுதலை கிடைச்சிருக்கு, நிறைய சுகம் கிடைச்சிருக்கு, நிம்மதியாக என்னால் இப்போ தூங்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே இதை வெளியில் போய் சொல்லணும் அவசியம் இல்லை. நாம் சில காரியங்களை சரி செய்து விட்டாலே பிரச்சனையாகிவிடும். நம்ம என்ன நினைப்போம், இது நம்ம இடம், இது நம்ம செய்வோம், யார் நம்ம என்ன பண்ண முடியும் என்கிற இந்த தான் தோன்றித்தனம் என்றதை விட ஆகாத துணிச்சல் அது ஒருவரில் இருக்கும்பொழுது கொண்டு போய் பாவத்தை விடுகிறது. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்தில் கடவுள் ஆதாமும் ஏவாளையும் அந்த விலக்கப்பட்ட கனிகிட்ட போக வேண்டாம் எச்சரிக்கை கொடுத்தார். ஆனால் ஏவாள் போகிறார். கடவுள் ஏன் தடுக்கவில்லை? மனிதனுக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொடுக்கிறார். எதை செய்யக்கூடாது, எதை செய்யலாம், எதை உண்ணலாம், எதை உண்ணக்கூடாது என்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆலோசனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அடுத்தது செயலாற்றப்பட வேண்டியது சுதந்திரம். ஏவாள் போகும்பொழுது கடவுளுடைய பிரசனம் அவளை தடை செய்யவில்லை. ஆண்டவர் அவரை தடுத்து நிறுத்தியிருப்பார் என்றால் அவருடைய சுதந்திரத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணுகிறார் அர்த்தம். அப்பொழுது ஏவாளும் ஆதாமும் கடவுளுக்கு அடிமையை போல இருந்தவர்கள். அடிமைகளுக்கு சுதந்திரம் இல்லை அல்லவா? ஆனால் ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்தார். விலக்கப்பட்ட கனி, விலக்கப்பட்ட மரம், அதன் அருகில் சென்று அங்கு இருந்த பாம்போடு பேசி, பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி, ரகசியங்களை வெளிப்படுத்தி அதை உண்டு தன் கணவனுக்கும் கொடுத்தார். ஆகவே என்னுடைய கீழ்ப்படியாமை, என்னுடைய மிதமிஞ்சல் தனம், என்னுடைய ஆகாத துணிச்சல், நான் செய்யக்கூடாத காரியங்களை செய்வதற்கும் பேசுவதற்கும் பார்ப்பதற்கும் என்னை நடத்துவதனாலே பிரச்சனைகள் நானே கொண்டு வருகிறேன். என்னுடைய வாழ்க்கை நானே, என்னுடைய வார்த்தையினாலே நான் கண்டுபிடிக்கப்படுகிறேன், என்னுடைய செயல்களாலேயே நான் பிடிக்கப்படுகிறேன். இது நம்ம அறிவுக்கு தெரியும் இதை செய்யக்கூடாது என்று. ஆனாலும் நம்மை செய்ய வைப்பது தீய ஆவிகள், துஷ்ட சக்திகள். கடவுளுக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம்? கடவுள் நம்முடைய உத்தரவு இல்லாமல் அவர் நமக்குள் வரமாட்டார். கதவை திற, நான் உள்ள வருவேன், தங்குவேன், கூப்பிட்டீங்கன்னா. பிசாசானவன் நாம் அழைக்காவிட்டாலும் அழையா விருந்தாடியா உள்ள நுழைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் அவனால் நமக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. அவனை வெளியில விரட்டலாம் நினைக்கும் போது போக மாட்டான். இதுதான் அவனுடைய குணம். அது ஒரு பாவ பழக்கமாக இருந்தாலும், ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், நாம் விரும்பி அழைப்பது நமக்கு சொந்தமாகிறது. கடவுளை அழைப்போமே. இன்னைக்கு ஆண்டவர் முதல் வாசகத்தில் சொன்னாரு, வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். கடவுளுக்கு எந்த குறையும் இல்லை. கடவுள் குறையோடு வாழ்கிறவர் அல்ல. இதை குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பாகவே எனக்கு ஒரு ஆன்மகுரு போதித்தார். ஆண்டவருக்கு மெழுகுவத்திகள் அவசியம் இல்லை, ஆண்டவருக்கு பூ மாலைகள் அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு இவைகள் எல்லாம் நாம் வெளிப்புறத்திலிருந்து கொடுக்கிற காணிக்கைகள். அவற்றினால் அவர் மகிழ்ச்சி அடைவதை காட்டிலும் நம்மையே நாம் அவருக்கு கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொல்கிறார். ஆமாம், வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது திருவிழா நாட்களிலேயோ அல்லது குறிப்பிட்ட ஒரு நாளில் மட்டும் கடவுளை நினைத்துவிட்டு, பலி செலுத்திவிட்டு, காணிக்கை செலுத்திவிட்டு, திருவிழாக்களை கொண்டாடிவிட்டு நம் நடைமுறை வாழ்க்கை மாறல. நம்ம போகக்கூடாத இடத்திற்கு போய்கொண்டு தான் இருக்கிறோம். பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்த்து நம்முடைய மைண்டை கராப் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய செவிகளில் கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டு உள்ளுக்குள்ள வாங்குறோம். நல்ல பிள்ளைகளை கவனிங்களேன், இந்த 5 புலன்களால் சேர்ந்தது தான் நாம். We are the totality of 5 senses. We are created by them.
5 புலன்கள் தான் நம்மை இயக்குகின்றன. ஆகவே இந்த 5 புலன்களையும் கடவுளுக்கு நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது கடவுளே நம்மை ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சுவிசேஷத்தில் மிக அற்புதமான ஒரு விஷயம். வரி கட்டினியா அப்படின்னு பேதுருவை பார்த்து கேட்கிறாரு. உங்க போதகர் வரி கட்டிட்டாரா கேட்கிறாரு. இயேசு என்ன கேள்வி கேட்கிறார்? யார் வரி கட்டணும்? யூதர்கள் அல்லாத வேறு ஜனங்கள் வருகிற பொழுது நீ எங்க ஊரில் வாழ்வதற்கு, எங்க ஊரில் தங்குவதற்கு, எங்கள் ஊரில் வியாபாரம் செய்வதற்கு வரி கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கேட்கிறார், இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகிறார்கள்? தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார். மற்றவரிடமிருந்து தான் என்று பேதுரு பதிலளித்தார். ஆகவே வரி அவர்கள் வசூலிப்பது தங்களை சாராத ஒரு மக்களிடமிருந்து. ஆனால் இன்னைக்கு பேதுரு இயேசு யூதர் அவரிடத்தில் வந்து கேட்கிறார், உங்க போதகர் கட்டிட்டாங்களா? சரி, இயேசு என்ன பதில் சொல்றாருன்னா நாம் வாசிப்போம். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல. நாம் நம்முடைய சொந்த ஜாதி, நம் யூதர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஆனால் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு. முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நாணயம் காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார். When it is not necessary, Jesus makes us necessary. அங்க ஒரு பிரச்சனை பாருங்க, எப்படி அமிழ்த்து விடுகிறார். நான் கொடுக்க மாட்டேன், நானும் யூதன் தான், நீ என்ன கேட்கிற, அப்படி ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வராம இயேசு சொன்ன விஷயம் என்ன? நம்மள நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கிறார். 1000 கண்கள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த போதகர் என்பவர் வெறும் வார்த்தை வழி அதுல மட்டும்தானா, அல்லது அவர் செயலிலும் நல்லவரா இருக்கிறாரா? அப்ப பாருங்களேன், செலுத்தக்கூடாது, செலுத்த வேண்டியதில்லை, ஆனால் ஆண்டவர் செலுத்தினார். இதுதான் புனிதத்தினுடைய உச்சம் வெளிப்படுகிறது. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உடல் வலியினாலே, கொடுமையினாலே அவரை சபித்திருக்க வேண்டும், தன்னை காயப்படுத்தினவர்களை. ஆனால் அவர் உச்சரித்தது என்ன? தந்தை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று. ஆகவே உங்களை வலது கன்னத்தில் அறைபவனுக்கு இடது கன்னத்தையும் காட்டுங்கள். உங்களை 1 கிலோமீட்டர் நடக்க கட்டாயப்படுத்துவர்களுக்கு 2 கிலோமீட்டர் நடங்க. இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய ஆழமான, மிக ஆழமான செய்தி. அப்ப இயேசு கோழையா? அடிக்கிறவனை திருப்பி அடிக்காம வலது கன்னத்தை காட்டுன்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? வலது கன்னத்துல ஒருத்தன் வந்து உங்களை அடிக்கிறான். எதனால அடிக்கிறான்? கோபத்துல அடிக்கிறான். அவங்கள அடிச்சுட்டான், இன்னும் கோபம் தீரல. சில சமயத்துல குடிச்சிட்டு வர கணவர் பாருங்க, அவங்க பொண்டாட்டி அடிப்பாங்க, பிள்ளைங்க தடுக்க வந்தா பிள்ளைய போட்டு அடிப்பாங்க. கோபம் இன்னும் தாண்டி போகிறது. அப்போ உன்னை வலது கன்னத்தில் அறைகிறவன் கோபத்தோடு அறைகிறான், ஒரு பாவம் செஞ்சிட்டான். இப்ப இன்னொருவரை கோபம் தனியாத பட்சத்தில் போய் அடிக்கும் பொழுது அவன் 2 பாவம் 3 பாவத்தை கட்டி கொடுக்கிறான். ஆகவே இயேசு என்ன சொல்றாரு? இந்த இடது கணத்திலும் அரைஞ்சுக்கோ, ஒரு பாவத்தோடு போதும். இயேசுவே உமக்கு நன்றி. நான் சொன்ன இந்த வார்த்தை புரிகிறதா? என்னை அடிச்சுக்கோ, இன்னொரு முறை அடிச்சுக்கோ, ஆனா அடித்தது ஒரு ஆளை, ஆகவே அது ஒரு பாவம் ஆகிறது. அப்ப இன்னொருவன் நம்மை தாக்க வருகிற பொழுது அவனை பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய அளவுக்கு நாம் செயல்பட வேண்டும் என்று ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய மேலாடையை பறிப்பவனுக்கு உள்ளாடையை கொடுத்துரு. ஏன் அப்படின்னா, அவன் பறிக்கிறான்னா திருடுறான்னு அர்த்தம். அவனுக்கு மேலாடை கிடைச்சி இன்னும் உள்ள போட்டுக்கிற கோட்டு கிடைக்கல, அவன் இன்னொரு இடத்துல போய் திருடணும். அவர் 2 திருட்டு செய்கிறான். அந்த 2 திருட்டிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக இந்த ட்ரெஸ்ஸையும் வச்சுக்க நீ சொல்லி கொடுக்கும்போது அந்த ஆத்துமத்தை காப்பாற்றிக் கொள்கிறோம் என்று வேதம் சொல்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் ஆழமாக சிந்திங்களேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களை துன்பப்படுத்துகிறவர், வேதனைப்படுத்துகிறவர், அவர்களை நீங்களும் பதிலுக்கு வேதனைப்படுத்தினால், துன்பப்படுத்தினால், சபித்தால் என்ன நடக்கும்? நீங்களும் பாவியாய் மாறிவிடுகிறீர்கள். சபிக்கும் பொழுது நாமும் பாவியாக விடுகிறோம். ஆகவே தீய சக்தியினால்
வருகிறவர்களோடு சேர்ந்து நாமும் தீய சக்திக்கு நம்மை உட்படுத்தி 2 குருடர்களும் போய் விழுந்து போறோம். ஆகவே நாம் பரிசுத்த ஆவியோடு இருந்து மன்னிப்பை கொடுத்து இரக்கத்தை காட்டி அவர்களையும் பாவத்திலிருந்து தடுப்பதும் நம்மை புனிதத்தில் உயர்த்துவதுமாக காரியங்கள் இன்றைக்கு போதிக்கப்படுகின்றன. நான் ஏன் கட்டணும், நான் ஏன் அப்படி பண்ணணும், உரிமை இல்லையா எங்கள் வீட்டில், அதில் உரிமை இல்லையா? இதுதான் இன்றைக்கு குடும்பத்திலும் சமூகத்திலும் எல்லா இடத்திலும் இருக்கிற பிரச்சனை. என்ன? நான் யார் தெரியுமா, என் வலிமை என்ன தெரியுமா, நான் என் படிப்பு என்ன தெரியுமா, எல்லா இடங்களிலும். அதை ஆழ்ந்து தியானித்து பார்க்கிற பொழுது ஆதி காலத்திலும் சரி, இயேசு வாழ்ந்த காலத்திலும் சரி, இப்பொழுதும் சரி, சூழ்நிலைகள் ஒரே விதமாகத்தான் இருக்கிறது. இந்த காலத்தை விட இயேசு வாழ்ந்த காலம் மிக அருமையாக இருந்தது என்று சொல்வதற்கில்லை. ஏனெனில் இயேசு வாழ்ந்த காலத்தில் தான் மிகப்பெரிய பாவம் நடந்தது. அது என்னவென்றால், இயேசு கொலை செய்யப்பட்டார், இறைமகன் கொலை செய்யப்பட்டார். இப்போ அந்த நிலைகள் இப்பொழுது இருக்கிறதா? நாமும் நம்முடைய குற்றங்களினால் இயேசுவை கொலை செய்து கொண்டிருக்கிறோம். அது நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. நம் ஒவ்வொரு பாவத்தினாலும் அவரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது விஷயம், இது ஆழமாக புரிந்து கொண்டிருக்கலாம். இரக்கம் என்பது என்ன, மன்னிப்பு என்பது என்ன, விவேகம் என்பது என்ன, ஆண்டவர் சொல்லித்தரார் பாருங்க. நாம் கட்ட தேவையில்லை, இருந்தாலும் கட்டுவோம், மற்றவர்களுக்கு இடரலா இல்லாதபடி. அப்போ அங்கே இருந்தவங்க எல்லாரும் பார்த்தாங்க, வட்டி கட்டுறாங்க, வரி கட்டுறாங்க, அந்த போதகர் வரி கட்டுறாங்க. ஆகவே என்னை பின்பற்றுங்கள் சொன்னார். அப்போ நம்ம வரி கட்டணும். திருட்டு கரண்டி எடுக்கக்கூடாது, லஞ்சம் கொடுத்து காரியங்களை சாதிச்சுக்க கூடாது. இன்னைக்கு அது சர்வ சாதாரணமாக எல்லா இடத்திலும் பரவி விட்டது. அதைத்தான் ஞானம் என்கிறோம், அதைத்தான் வெற்றி என்கிறோம். ஆனால் உண்மையில் ஆண்டவருக்கு விரோதமான முறையில் செய்யப்பட்டு வாங்கப்படுகிற உரிமைகளோ அல்லது திருவிழாக்களோ அல்லது பண்டிகைகளோ, கட்டப்படுகிற கட்டடங்களோ அல்லது எடுக்கப்படுகிற கரண்டோ ஆண்டவருக்கு பிரியமில்லை. அந்த கரண்ட்ல விளக்கு எரியணும், அதுல ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவதில்லை. கவனிக்க. இரண்டாவது ஒரு காரியம், இயேசு தனக்கு மட்டும் வரி செலுத்தினாரா? பேதுருக்கும் செலுத்தினார். ஆக தன்னை நம்பினவர்களுக்கும் ஆண்டவர் உதவுகிறார். அவரை நம்பின பிள்ளைகள் வெட்கமுறாதபடி அவர் பாதுகாக்கிறார் என்கிற இன்றைக்கு வேதத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். யாக்கோபு புஸ்தகம் 1:17 சொல்கிறது, நன்மைகள் என்று சொல்லப்படுகிற அத்தனையும் கடவுளிடமிருந்து வருகின்றன. All the good things are coming from the Lord. பிசாசு நல்லதை செய்ய முடியாது. நீங்கள் அப்படி நினைத்திருப்பீர்கள் என்றால் அது தவறு. அவன் நல்லதை செய்வது போல ஒரு மாயை பிம்பத்தை ஏற்படுத்தி நமக்கு கெடுதலைத்தான் செய்கிறான். நன்மையானது எதுவும் கடவுளிடமிருந்தே வருகின்றது. இதை வலதுகரை உயர்த்தி ஒரு முறை சொல்லுங்க. நன்மையானது எதுவும் கடவுளிடமிருந்தே வருகின்றது. நன்மையானது எதுவும் கடவுளிடமிருந்தே வருகிறது. ரோமேயர் 8:28. ஆக என்னை சுற்றி கெட்டது நடக்கிறதே, இது பற்றி நான் என்ன சொல்ல? இவ்வளவு நம்பிக்கையாக சிலருக்கு உதவி செய்ய போய் சிக்கலில் மாட்டிக்கொண்டேனே, முன்ஜாமீன் போட்டதனால் மாட்டிக்கொண்டேனே, ஒருவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக வீட்டுக்கு போனேன், என்னையும் அவங்கள சேர்த்து வச்சு பேசிட்டாங்களே, நான் இந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்க போனேன், எனக்கு கெட்ட பெயர் வந்துருச்சே, அவங்க இப்படி நேரடியாக சொல்லிட்டாங்க. சொரையா என்கிற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த நாட்களில் அதை பப்ளிஷ் பண்ணக்கூடாது என்று அது உண்மையான ஒரு கதை. அதனுடைய சிறிய சுருக்கம் என்னவென்றால், கணவன் தன் மனைவியை 3 பிள்ளைகள், அதற்கு மேல் அவள் மேல் அவனுக்கு விருப்பம் இல்லாமல் சிறிய பெண்ணை ஒருவரை காதலிப்பான், பணக்காரி. ஆகவே அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்றால் இவள் தடையாக இருக்கிறார். ஆகவே இவளை விவாகரத்து செய்ய வேண்டும். என்ன செய்யலாம்? ஆகவே நேரம் பார்த்து ஒரு மனைவி, இன்னொரு குடும்பத்தில் ஒரு மனைவி இறந்து போய் மகனும் அவருடைய தகப்பனும் கணவரும் தனியாக இருப்பார்கள். இவனே தன் மனைவியை போய் உதவிக்கு செய்துட்டு வா,
மனைவி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அந்த குழந்தைன்னு சொல்லி இவனே அனுப்பி, இவனே அவர்கள் இருப்பது போல கதையை ஜோடித்து, இவனே குற்றம் சுமத்தி, இவனே போலி சாட்சியங்களை உருவாக்கி தன் மனைவி நடத்தை கெட்டவள் என்பதை உலகத்திற்கு நிரூபித்து அவனோடு இருப்பான். இது உலகத்திற்கு தெரியாது. அவரை கல்லால் எறிந்து கொள்வார்கள். சொந்த கணவனும் சொந்த மனை பிள்ளைகளும் அவரை கல்லால் எறிந்து கொள்வார்கள். அதுதான் அந்த திரைப்படம். ஆகவே இப்படி என்னை தீமைகள் சூழ்ந்து இருக்கின்றனவே, அப்படி நீங்க பயப்படுறீங்களா? நல்லது பண்ணியும் நல்லது செய்ய போய் இப்படி ஆயிடுச்சே. பாம்புக்கு போய் பால் வார்த்தவே, பாம்புக்கு பால் வார்த்தவே, பால் நல்லா குடிச்சிட்டு அது நம்மளே கொத்த வந்துருச்சே என்று பிரச்சனையில் இருக்கிறீர்களா? ரோமையர் 8:28 சொல்கிறது, நீங்கள் கடவுளை அன்பு செய்கிறவர்களாக இருந்தால், கடவுளுடைய அன்புக்கு பாத்திரவான்களாக இருந்தால், அவருடைய திட்டத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு நேரிடுகிற எல்லா தீமைகளை கூட பரிசுத்த ஆவியானவர் நன்மையாய் மாற்றிவிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையாய் மாற்றிவிடுவார். நீங்க நல்லவர்களாகவே இருங்கள். உங்களுக்கு தீமைகள் ஒருவேளை மற்றவர்களால் ஏற்படலாம். நீங்கள் இன்னும் உறுதியாக இருங்கள், நம்புங்கள். அந்த தீமைகள் எல்லாம் வெயிலை கண்ட பனி போல மறைந்து போகும். அந்த வெயில் என்பது என்ன? கடவுளுடைய நாள். பனி என்பது என்ன? உங்களுடைய பிரச்சனைகள். நீங்கள் அதன் பிற்பாடு பனியை தேடினாலும் இருக்காது, அது காய்ந்து போவது போல. கடவுள் மகிமையோடு உங்கள் சார்பில் இறங்கி வருகிற பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே அடங்கி போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த வசனத்தை கூட நீங்கள் இப்படி மனப்பாடம் செய்து கொள்ளலாம். 30 பாதி 15. இணைச்சட்டம் 30:15 என்ன சொல்லுகிறது? நன்மையையும் தீமையையும் கடவுள் ஒருவர் முன் வைக்கிறார். நீங்கள் எதை தொடுகிறீர்களோ அது உங்களுடையதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்லிருக்கு? நீ எதை தொடுகிறாயோ, as you desire, as you stretch out your hands, as you touch what you are touching, that becomes yours. நான் உனக்கு முன்னாடி வைக்கிறேன் சுதந்திரம். நீ கையை நீட்டி எதை தொடுகிறாயோ அது உன்னுடையதா. ஆகவே இயேசுவின் இதயத்திலிருந்து ஒரு சத்தியத்தை கேளுங்கள். நீங்கள் எதை தெரிந்தெடுத்தீர்களோ அதை சார்ந்தவைகள் உன்னை சூழ்ந்திருக்கின்றன. நீ எதை பார்க்கிறாயோ அது உன்னை ஆட்சி செய்கிறது. எதை கேட்கிறாயோ அந்த அறிவு உன்னை ஆண்டு கொண்டு நடத்துகிறது. எந்த ஃபீலிங்ஸ், உணர்வுகளில் நீ நடத்தப்படுகிறாயோ அதுவாக நீ மாறி போயிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இது பார்ப்பது தவறா, அது பார்ப்பது தவறா, இங்கு போவது சரியா, இங்கு போகக்கூடாதா, இவங்க கூட சேரக்கூடாது என்பது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் என்ன? திருப்பாடல்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆண்டவரே நற்பேறு பெற்றவர் யார்? வாசிப்போம். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர். நிற்கக்கூடாது, சொல்லபடி கேட்கக்கூடாது. ரெண்டாவது, பாவிகளுடைய சொற்படி, பொல்லாருடைய சொற்படி நில்லாதவர். பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர். இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். இகழ்வாரின் குழுவில் அமராதவர். நீ கேட்காத, நிற்காத, உட்காராத. ஆனால் கவனிங்க, நீ கேட்காத, பார்க்காத, நிற்காத, உட்காராத. நீ எங்கெங்கெல்லாம் பொல்லாரும் பாவிகளும் தீச்செயல் செய்வோரும் பழித்துரைப்போர் அங்க உட்காராத. ஏன் தெரியுமா சொல்றாரு? நம்ம எல்லாரையும் பழிக்கிறது கற்றுக்கொள்வோம். பழிப்பு என்ன பெருசா பண்ணிட்டேன் அப்படின்னு பழிப்போம். அவனை பத்தி தெரியாதா? உடனே நம்ம நல்லது சொல்லிக் கொடுக்க போவோம். நீங்க அப்படிப்பட்டவங்களாமே அப்படி சொல்லிவிடுவாங்க. ஆகிய பழித்துரைப்பர் கூட்டத்தில் அமராத, பாவிகள் கூட்டத்தில் நில்லாத, பொல்லார் சொற்படி நடவாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நில், கவனி, செட். ஆனா திருப்பாடல் தொடக்கத்தில் என்ன சொல்லுது? நிக்காத, நடக்காத, உட்காராத. ஆனால் அல்லும் பகலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானி. ஒரு விஷயத்தை செய்யலான்னு சொல்லும்போது உண்மையாகவே
ஆவியானவர் எல்லோருக்கும் உணர்த்துகிறார். அந்த ஆவியானுடைய சப்தத்தை ஒருவன் கேட்காத பொழுது தான் அவன் தன் சொந்த உணர்வுகளின்படி நடக்க ஆரம்பிக்கிறான், பாதிப்புக்கு உள்ளாகிறான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 1 வசனம். இன்று மட்டும் நீங்கள் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவீர்கள் என்றால் பின்வரும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மீது வந்து தங்கும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல் சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வாழ்க்கையில மறக்கக்கூடாத ஒரு நிகழ்ச்சி. முதல் சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் ராஜா சவுலை ஆண்டவர் ஒரு யுத்தத்திற்கு அனுப்புறார். என்ன சொல்றாரு? உனக்கு வெற்றியை நான் கொடுப்பேன், ஆனா அந்த நகரம் விக்கிரக ஆராதனையில் மூழ்கி இருப்பதனால், அங்கிருக்கிற ஒவ்வொரு பொருளும் தீட்டுப்பட்டதனால் எந்த பொருளையும் கொண்டு வராது. அந்த எந்த மனிதர்களையும் என்ன சொல்லுவாங்க, அவங்களை தாங்கிக் கொள்ள விட்டு வைக்காத. அவர் பூமியில் இருந்தால் இன்னும் விக்கிரக ஆராதனை பரப்பி விடுவார். அது போல் நான் வெற்றி கொடுப்பேன். இப்ப சவுல் வெற்றி பெற்றார். இரவு ஆண்டவர் அந்த பாளையத்திற்கு வருகிற பொழுது அந்த ஆடுகள் சத்தத்தை பார்த்தார். அந்த ராஜாவுடைய மகன் அங்க உயிரோடு இருக்கார். இன்னும் சில தங்கங்கள் கட்டி கட்டியாக இருக்கு. கடவுளுக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. அவர் இறைவாக்கினர் கூப்பிட்டு, போய் கேள், சவுல் என்ன செய்தார் என்று பார். என்ன ஆண்டவர் பண்ணார், நீயே போய் கேள். அப்போ அவர் போய் இறைவாக்கினர் கேட்கும்போது சவுல் கிட்ட கேட்பார், ஏன் இந்த ஆடுங்க? சவுல் சொன்னா, ஆண்டவருக்கு கொழுப்புள்ள பலியை நான் சமர்ப்பிக்க வந்தேன், கொண்டு வந்தேன். ஏன் இந்த தங்கம்? ஆண்டவருடைய ஆலயத்தின் ஒவ்வொரு தூண்களையும் தங்கத்தால் நிறுத்த வேண்டும். ஏன் இவனை கொண்டு வந்தாய்? அந்த ராஜாவுடைய மகனை பற்றி கேட்டார். அப்ப ஆண்டவர் சொன்னார், சவுலை நான் அரசனாக ஆக்கியதை குறித்து மனம் வருந்துகிறேன். சரியா 22ஆம் வசனம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கீழ்ப்படிதலை விரும்புகிறார், பலியை அல்ல. நீ திருட்டுத்தனமா வந்து கொண்டு வந்த ஆட்டினுடைய ரத்தம், ஆட்டினுடைய கொழுப்பு கடவுளுக்கு தேவைப்படுதா? தேவைப்படல. பாவத்தில் சம்பாதித்த பணத்துல நீங்க கடவுளுக்கு கொடுத்தீங்கன்னா கடவுளுக்கு விருப்பப்படுறாரா? ஒருவேளை கண்ணும் மூக்கும் செவியும் இல்லாத கடவுள் வேண்டுமென்றால் ஒத்துக்கலாம். ஆண்டவர் அல்ல, எல்லாவற்றையும் பார்க்கிறவர் அருவெறுத்து தடுக்கிறார். நீங்கள் தொழிலின் பெயராலேயோ வியாபாரத்தின் பெயராலேயோ நீங்கள் அநியாயமாய் அக்கிரமமான வழியில் பாவத்தில் சம்பாதிக்கிற எந்த ஒரு பொருளும் ஆண்டவருக்கு விருப்பமில்லை. அதனால் அவர் மகிழ்ச்சி அடைவதில்லை. நீங்கள் சொல்லலாம், நான் கோயிலுக்கு காணிக்கை கொடுத்தேன் அல்லவா, வருகிறவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டேன் அல்லவா, அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். அது எல்லாமே உங்கள் குற்ற பழி உணர்வை நீங்கள் மறைப்பதற்காக செய்கிற நாடகங்கள் என்று வேதம் சொல்கிறது. வேண்டாம், உன் பலியே வேண்டாம், நான் கீழ்ப்படிதலை விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சக்கேயு ஒருவர் இருந்தார். இயேசு அந்த வீட்டிற்கு வந்தார். எல்லோரும் சொன்னாங்க, இந்த பாவி வீட்டுக்கு இவர் போறாரே. இந்த உணர்ந்து கொண்ட சக்கேயு, என்னால இயேசப்பாவுக்கு அவமானம் வரக்கூடாது. அவர் என்ன சொன்னார்? இதெல்லாம் நான் திருப்பி செஞ்சிடறேன். ஏமாத்தி இருந்தா திருப்பி கொடுத்துட்றேன், வஞ்சித்து இருந்தா 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்றேன், என் சொத்தை பாதியில் கொடுத்துட்றேன் இயேசுவே. அப்பா, அப்பொழுது அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று என்று சொல்கிறார். பாவத்தை வைத்துக்கொண்டு கடனை திருப்திப்படுத்த முடியாது. ஒரு ஊழியன் 2 எஜமானருக்கு வேலை செய்ய முடியாது. ஏனெனில் வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒருவரை நேசித்து ஒருவரை பகைக்க கூடும். ஆகவே 2த்துலையும் இல்லை. பாவத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவை, கடவுளை நேசிக்க முடியாது, நேசிக்க வாய்ப்பில்லை. அவர் அப்படிப்பட்ட கடவுளும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக திருப்பாடல் 128 1-5 என்ன சொல்கிறது? கடவுளுடைய திருவுளத்தின்படி நடக்கிறவர்கள், கடவுளுடைய சித்தத்தை செய்கிறவர்கள், அதை ஒரு ஆண் மகன் என்று குறிப்பிடப்படுகிறது. நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை. கடவுளுடைய திருச்சட்டத்தை நீங்கள் அல்லும் பகலும் தியானித்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் உன் மனைவி திராட்சை கொடியை போல பலன் கொடுப்பார். உன் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல உன்னை சூழ்ந்து இருப்பார். நீ உன் உழைப்பின் பலனை உண்பாய்.
இதுதான் கடவுள் தனக்கு பயந்திருக்கும் ஆடவருக்கு கொடுக்கிற மகிழ்ச்சியான விஷயம். தனக்கு பயந்திருக்கிற ஒரு பெண்ணுக்கு கடவுள் கொடுக்கிற விஷயம், உன் கணவர் திடகாத்திரமாய் வாழ்ந்திருப்பார். உன் கருவின் கனி பிள்ளைகளை பெற்று அவர்கள் திடகாத்திரமாய் செழிப்போடு உன்னை சுற்றி இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் ஏற்கனவே வாசித்தோம். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா நன்மைகளும் அவரிடமிருந்தே வருகின்றன, எல்லா நன்மைகளும் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு குடிகாரன், அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நோய்கள். ஒரு கோபக்காரன், அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நோய்கள். ஒரு விபச்சாரர், அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நோய்கள். ஒரு பணப்பிசாசு, பேராசை கொண்டவர், அதனால் ஏற்பட்ட பாவங்களும் நோய்களும். ஒரு குழப்பவாதி, ஒரு சந்தர்ப்பவாதி, ஒரு ஏமாற்றுக்காரர், ஒரு சுயநலவாதி, ஒரு சினிமா பைத்தியம், இப்படி யாரெல்லாம் உங்கள் இதயத்தை, பலிபீடத்தை ஒரு காரியத்தில் நிரப்பி வைத்திருக்கிறீர்களோ, அந்த நிரப்பப்பட்ட காரியங்களுக்கு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் உங்களை வந்து தான் சேரும். ஆகவே நான் தொடர்ந்து விபச்சாரத்தில் இருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நோய் வந்து சேரும். நான் தொடர்ந்து இப்படி கொலை செய்து கொண்டே இருப்பேன், யாரும் என்னை பார்க்க மாட்டேன், கண்டிப்பாக நீங்கள் பிடிபடுவீர்கள். நான் தொடர்ந்து குடித்து கொண்டே இருப்பேன், எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் குடல் எல்லாம் எரிந்து போய் நீங்கள் மிக நோய்வாய்ப்படுவீர்கள். நீங்கள் தொடர்ந்து கோபப்படுவேன், அதுதான் என்னுடைய பலம், கண்டிப்பாக உங்களுக்கு இரத்த கொதிப்பு வரும், உங்களுக்கு அல்சர் வியாதிகள் வரும், வியாதிகள் வந்து சேரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தோட்டத்தில் நான் விதைத்ததையே அறுப்பேன். கலாத்தியர் 6:7 சொல்கிறது, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பேன். என் தோட்டம், என் இதயம், நான் எதை விதைக்கிறேன், இந்த 5 புலன்கள் வழியாக என் தோட்டத்தில் எந்த விதையை விதைக்கிறேனோ அதுதான் அறுப்பு. ஏன் கோவப்படுறேன்? ஏன் இப்படி திடீர்னு கெட்டா என் நினைவுகள் வருது? ஏன் இப்படி சோர்ந்து போகிறேன்? ஏன் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்? ஏன் இப்படி மனசோர்வு இருக்கு? நாம் விதைத்த விதை அது வளர ஆரம்பிக்குது. அது நம்மில் வெளிப்பட்டு நம்மை அறியாமலேயே சில காரியங்களை செய்வோம். அது நம்மை பிடிமானத்திற்கு கொண்டு செல்லும், அழிவுக்கு கொண்டு செல்லும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொன்னது போல, ஒரு விதத்தில் அவர் நம்முடைய கடனை தீர்க்கிறார். நம்முடைய கடனை தீர்ப்பதற்காக அவர் அதிசயங்களை செய்கிறார். அதே சமயம் நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடிப்பது ஒன்றே எனக்கு தேவையானது, வேறு எதுவும் இல்லை, முழு மனதோடு என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்தாலே ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொல்கிறார். அந்த அன்பு தெய்வத்தினுடைய இந்த சத்தியத்தின் வார்த்தைகளை இயேசுவின் இதயம் உங்களோடு பேசியிருப்பதனால் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நம்மளால் டக்குன்னு பரிசுத்தமாக முடியாது. 10 நாள் நல்லா இருப்போம், 11ஆம் நாள் விழுந்து போவோம். 40 நாள் நல்லா இருப்போம், 41ஆவது நாள் விழுந்து போவோம். கோபம் இல்லாமல் இருப்போம், திடீர்னு கோபப்படுறோம். தவறுகள் செய்யக்கூடாது, திடீர்னு தவறு செஞ்சிடும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். மனம் சோர்வு இல்லாமல் முயற்சி செய்யுங்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஆனால் நீங்களே வலையில் போய் விழுந்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். யாராவது வலை விரிக்கிறார்கள் என்பது வேறு, நீங்களாகவே போய் வலையில் சிக்கிக்கொள்வது என்பது வேறு. இரண்டிற்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஆகவே சண்டைகள், பிரச்சனைகள் வருகிற சூழ்நிலையில் நீங்கள் இயேசுவை போல, அது நீங்கள் சண்டை போடக்கூடிய நேரமாக இருக்கலாம், இருந்தாலும் அமைதியாக இருக்க விட்டு கொடுங்கள். விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போனதும் இல்லை, கெடுக்கிறவன் நிலைத்து நிற்பதும் இல்லை. ஆண்டவருடைய வாக்கு இது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து நல்லவர்களாக இருங்கள். கடவுளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரி, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களாகவும் உமது கை நீட்டி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கிளாராவின் நினைவு கொண்டாட்டத்தில் உமக்கென அர்ப்பணிக்கப்பட்ட எங்கள் இறைப்பற்றின் காணிக்கைகளை கொண்டு வருகின்றோம். இவை நிலையற்ற ஆறுதலை குறித்து காட்டினாலும் நீர் வாக்களித்த நிலையானவற்றின் மேல் நாங்கள் நம்பிக்கை இழக்காதிருப்போமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவின்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மர நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து ஒரு பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகம் மன்னகம் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளுமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடுவார். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உடைய திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தல். அன்பு தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் யாருக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறோமோ அவர்களை நினைவு கூர்ந்தருளும். எங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். எங்களை விழத்தாட்ட விரிக்கப்பட்ட வலையில் நாங்கள் சிக்கிக்கொள்வதும் அல்லது நாங்களாகவே பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்வதும் ஆகிய தீமைகளிலிருந்து எல்லா குடும்பங்களையும் எங்களையும் ரட்சித்து காத்தார். இன்று வரைக்கும் எங்களுடைய மிதமிஞ்சிய தனத்தினாலே நாங்கள் பிரச்சனைகளை எங்களுக்கு நாங்களே வருவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவை அனைத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து காத்தார்.
எங்களோடு சேர்ந்து இந்த பூஜையை ஜெபித்துக் கொண்டிருக்கிற, முழந்தால் படியிட்டு கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆசீர்வதி. ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆசீர்வதி. பாவத்தினாலே கீழ்ப்படியாமனாலே வந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா மக்களையும் எல்லா குடும்பங்களையும் காத்து ரட்சித்தார். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளவை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மெய்த்தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீரார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் சமாதானம் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறது. செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நாம் உட்கொள்ள போகும் இயேசுவின் திருவுடலும் திருரத்தினமை காத்து முடிவில்லாத வாழ்வு அளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் திருவுடலும் ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிவிடும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேய்ச்சிடும். ஓ நல்ல இயேசுவை, எனக்கு செவிசாயும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும்.
தீய பகலிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமீன். தேவையானது ஒன்றே, அவர் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார், அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மீட்பின் நீரூற்றுகளினால் புத்துணர்ச்சி பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கிறிஸ்துவோடு இவ்வுலகில் நாளுக்கு நாள் நெருக்கமாக ஒன்றித்திருக்கும் நாங்கள் புனித கிளாராவின் பரிந்துரையால் மறு உலகில் அவருடைய அருளின் ஆட்சியில் பங்கேற்பாளராகவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.